ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோவை ஹை ரெசல்யூஷனில் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி டேட் வந்து October 19, டைம் வந்து 12:03 ஆகுது. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் லைவ் டெமோ பார்த்துடலாம். ஸோ நான் வந்து பேங்க் நிஃப்டி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு பேரலல் சேனல் ஸ்ட்ராட்டஜி வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. அதாவது இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆனதும் புட் ஆப்ஷனில் 2 லாட் வந்து பை பண்ணியிருக்கேன். 40,400 ஸ்ட்ரைக் ப்ரைஸில். என்னோட என்ட்ரி டைம் 11:31. இப்போ வரைக்கும் ப்ராஃபிட் வந்து 1,300 கிட்ட போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னோட டார்கெட் இந்த லெவல் வரைக்கும் வரும்னு எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 5:18 ஆகுது. இன்றைக்கி நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட் 3,883 வந்து புக் பண்ணியாச்சு, சார்ஜஸ் போக. என்னோட என்ட்ரி டைம் வந்து 11:31, எக்ஸிட் டைம் வந்து 12:45. 40,400 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் புட் ஆப்ஷனில் 2 லாட் வந்து பை பண்ணியிருக்கேன். என்னோட என்ட்ரி ப்ரைஸ் வந்து 209.80, எக்ஸிட் ப்ரைஸ் வந்து 288.85. இந்த ட்ரேட் எப்படி எடுத்து நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக மார்னிங்லேருந்து நானும் மார்க்கெட் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். அப் ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டே இருந்தது. அதாவது ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. இது பார்க்குறதுக்கு வந்து பேரலல் சேனல் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தெரிஞ்சது. ஸோ இந்த பேரலல் சேனல் ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி ட்ராப் பண்ணுறது நான் இப்போ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஜெரோதால் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் சைடில் வந்து டூல்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆரோ மாதிரி. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரெண்ட் லைன் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு கீழே வந்தீங்கன்னா பேரலல் சேனல் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. ஸோ இதை வந்து நான் வந்து ஜாயின் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி நான் வந்து வரைஞ்சேன். அதாவது இந்த இடத்துல வந்து ஸோ வரைஞ்சிட்டு கரெக்டாக மார்க்கெட் வந்து வேறு எங்கே வந்து ரெசிஸ்ட் ஆகிருக்குன்னா இந்த இடத்துல வந்து ரெசிஸ்ட் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. ஸோ இப்படி தான் வந்து ட்ராப் பண்ணணும். கரெக்டாக இந்த லெவல் வந்து பிரேக் அவுட் ஆனதும் என்ட்ரி கொடுக்கணும். இது மாதிரி தான் நான் வந்து இன்றைக்கி பேரலல் சேனல் ஸ்ட்ராட்டஜி வந்து நான் ட்ராப் பண்ணேன். கரெக்டாக இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆனதும் நான் வந்து என்ட்ரி கொடுத்தேன். என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறமேட்டு என்னோடய டார்கெட் வந்து இந்த லெவல் வரைக்கும் வரும்னு நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி என்னோடய டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து ப்ராஃபிட் இன்றைக்கி நான் மேக் பண்ணேன். அதுக்கப்புறம் குரூப்பில் ஒரு சில நண்பர்கள் லாஸ் பண்ணிட்டு தான் மெசேஜ் பண்ணாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க பண்ண தப்புகள் என்னன்னு நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன். ஆரம்பத்திலே வந்து 3 லாட்லாம் வந்து பை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பிகினர்ஸ் வந்து பண்ணவே கூடாது. ஒரு லாட்டுக்கு மேலே போகவே போகாதீங்க. டார்கெட் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து கம்மியாக வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 20 ரூபா 30 ரூபா அதுவே போதும். பேங்க் நிஃப்டி மாதிரி ஒரு வாலடைல் மார்க்கெட்டில் ரொம்ப நேரம் வந்து பிகினர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிங்கன்னா எடுத்த ப்ராஃபிட் வந்து லாஸில் முடிஞ்சிடும். ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிங்கன்னா அதிலே உங்கள் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள். உங்கள் ஸ்கில்ஸை வந்து அதில் வந்து மாஸ்டர் பண்ணுங்கள். அதுதான் நான் வந்து சொல்கிற சஜஷன். நீங்கள் வந்து 4-5 பேராமீட்டர் வந்து பார்த்துட்டு ஒரு ட்ரேட் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், கேண்டில் ஸ்டிக்ஸ், டைம் ஃப்ரேம், அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து ஓப்பன் ரெஸ்ட்டு இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நான் மறுபடியும் நான் சொல்கிறேன். நிறையா பேர் வந்து லாஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும்போது என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா லாஸ் பண்ணால் தான் அதை வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் எடுக்கும்போதே நீங்கள் வந்து என்ட்ரி வந்து கேர்ஃபுல்லாக கொடுங்க. எக்ஸிட்டும் அதே மாதிரி கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இதுதான் வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் ஒரு சில நண்பர்கள் வந்து பர்சனலாக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுறாங்க, எந்த ப்ரோக்கர் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும்னு எங்கிட்ட ஃபீட்பேக் சஜஷன் கேட்டாங்க. நான் பர்சனலாக ஜெரோதா யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக ஜெரோதாவில் வந்து ஸ்டாப் லாஸ் போடுறது, அதுக்கப்புறமேட்டு லிமிட் ஆர்டர் போடுறது, இந்த ஃபீச்சர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, சுலபமாக இருக்குது. அதே மாதிரி நிறையா டூல்ஸ் வந்து எனக்கு அவைலபிளாக இருக்குது. அதனால நான் வந்து ஜெரோதா வந்து ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா ஜெரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.